ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய பெரிதான கிருபையினால தகப்பனே இந்த இடத்துல நான் இருக்கிறேன். நான் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய கிருபை அப்பா. உங்களுடைய கிருபையினால நடத்துங்க. ஒன்றும் என்னுடைய ஞானத்தில் அல்லப்பா, பரத்திலிருந்து வருகிற உங்களுடைய ஞானத்தை கொடுக்கும்படியாகும். அந்த வார்த்தையை சரியாய் சென்றடைய கற்று உதவி செய்யும்படியாகும் என்னை தாழ்த்துகிறேன். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பரம தந்தையே. 5ஆம் வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28-29 சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உடனே சுற்றி இருக்கிறவங்க அவருக்கு உண்மையிலேயே தாகம் எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயின் எடுத்து நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். அதாவது அந்த காடியை வாங்கி கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தின் ரகசியங்கள். வேதத்திலே ஆதியிலே யூதர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் நிறைவுதான் இந்த ஈசோப்பு தண்டை அவர் வாங்கி கொண்டது. அதாவது அந்த காடி நிறைந்த பாத்திரத்திலே கடற்காலானை மாட்டி, கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தொண்டில் மாட்டி அவரிடத்திலே கொடுக்கும்போது அவர் வாங்கி கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எதன் பின்பு இதுவரை அவர் சிலுவையின் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது 4 வார்த்தைகளை மனிதர்கள் மத்தியிலே பேசுகிறார். அதாவது இஸ்ரவேல் மத்தியிலே பேசுகிறார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய இருதயத்திலே அவர் முடிந்தது என்று சொல்லி அறிந்தவுடனே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக? ஆமென். இயேசுவானவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முன்குறிக்கப்பட்டதோ அந்த எல்லா வார்த்தையும் நிறைவேறத்தக்கதாகவே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மை போல தாகமா? அவர் தான் சொன்னார், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடத்தக்கதான ஆவியானவரை உங்கள் இருதயத்திலே தருகிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு அந்த கொல்கதா மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வார்த்தை வேத வாக்கியத்திலே முன்பு எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தானியேலுக்கு எழுதின விசேஷம் தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கல்தையருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஷ்வேருவின் புத்திரரான தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே, அதாவது தானியேல் மேதிய குலத்தானாகிய தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1 வருஷத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். எரேமியாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொன்ன வார்த்தையின்படியே என் ஜனங்களுக்கு இந்த 70 வருடங்கள் நிறைவேறினது. ஆனால் இன்னும் என் ஜனங்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகவில்லையே, இடிக்கப்பட்ட அந்த ஆலயம் கட்டப்படவில்லையே என்று சொல்லி தானியேல் இங்கே உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து இருட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் வேண்டுதலின் விண்ணப்பங்களினாலும் தேட அவருடைய முகத்தை தேவனுக்கு நேராக திருப்புகிறார். அவர் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார், தங்களுடைய ஜனங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறார், தங்களுடைய ராஜாக்களின் பாவத்தை அறிக்கை செய்கிறார், தங்களுடைய முன்னோர்களின் பாவத்தை அறிக்கை செய்கிறார், தங்களுடைய மூப்பர்களுடைய பாவத்தையும் அங்கே அறிக்கை செய்கிறார் என்று பார்க்கலாம். இந்த கல்தைய ராஜ்யம், அதாவது தரியு, அவர் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர் என்றால் மேதிய ராஜ்யத்தை சேர்ந்தவர். மேதிய பெர்சிய ராஜ்யம் சேர்ந்துதான் ராஜ்யம் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, நேபுகாத்நேச்சாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எஸ்ரா புஸ்தகத்திலையும் நீங்க 2 நாளாகமம் 36 கடைசி பகுதியை படித்தீங்கன்னா, இந்த 70 வருடம் முடிந்த பிறகு தேவன் பெர்சிய ராஜ்யத்தின் கோரேஸ் ராஜாவை எழுப்பி ஆலயம் கட்டப்படுவதற்கும் தன்னுடைய ஜனங்கள் மீட்கப்படுவதற்குமான ஒரு எழுப்புதலை கோரேசுடைய இருதயத்திலே கொடுக்கிறார் என்கிறது நீங்கள் அந்த அதிகாரத்திலே போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே தானியேலுக்கு இந்த காரியம் தெரியாததுனால தானியேல் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர்
கர்த்தரிடத்திலே தம்மை ஒப்பு கொடுக்க திரும்பும் போது காபிரியேல் தூதன் தானியேலுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தானியேல் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். யார் வராங்கன்னா காபிரியேல் வருகிறார். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். தானியேல் எதற்காக உபவாசம் இருந்தார் என்று சொன்னால், அந்த 70 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் நம்முடைய ஜனங்கள் விடுதலை ஆகவில்லையே என்று சொல்லி அவர் உபவாசத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் பரம ரகசியத்தை தானியேலுக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், மேசியா வரப்போகிறார், மேசியா சங்கரிக்கப்படுகிறார், அதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று சொல்லி ஒரு பெரிய ரகசியத்தை இந்த இடத்திலே தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். 24 சொல்லப்படுகிறது, மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாரம்னா 7 நாள், 70 வாரம்னா 490 நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே 490 நாளை குறித்து சொல்லப்படவில்லை, 490 வருடத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம், ஃபர்ஸ்ட் 7 வாரம் போனோம், செகண்ட் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும் என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை தானியேலுக்கு இங்கே காபிரியேல் தூதன் சொல்லுகிறார். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, எந்த 62 வாரம்? ஃபர்ஸ்ட் 7 வாரம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் 62 வாரம் முடிந்தது. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. மேசியா சங்கரிக்கப்படுவது நிச்சயம். ஆனால் அவர் சங்கரிக்கப்படுவது யாருக்காகனா, ஆதாம் முதல் பிரதருக்கு சொன்னது போலவே கடைசி உலகத்தின் கடைசி மனுபுத்திரர் வரைக்கும் அவர்களுக்காக அவர் சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல. அவர் சங்கரிக்கப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவும் ஜலப்பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை இங்கே காபிரியேல் தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் ஒரு வாரம் அளவும், அதாவது 69 வாரங்கள் முடிந்த பிறகு, கிட்டத்தட்ட 483 வருடங்களுக்கு பிறகு, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய 30வது வயதுக்கு பிறகு அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, ஒரு வாரம் எல்லாருக்கும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக மனு ரூபம் எடுத்த மேசியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பலியையும் காணிக்கை எப்பங்க ஒழிய பண்ணனார்? ஒரு வாரத்துல பாதி என்று சொன்னால் 3½ நாள், 3½ நாள் என்று சொன்னால் 3½ வருடம். அவர் 30 வயதிலே ஊழியத்தை ஆரம்பித்து 3½ வருடம் நமக்காக எல்லா ஜனங்களுக்கும் பாவத்தை சுட்டிக்காட்டி தேவன் யார் என்கிறதை உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அவர் தம்மையே பலியாகவும் காணிக்கையாகவும் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்தார். அவர் தம்மை ஒப்பு கொடுத்த பிறகு என்ன நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான். அவர் 3 வருடம் முடிந்த பிறகு இந்த காரியம் எல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நினைக்கலாம், இன்னுமா இந்த நாட்கள் முடியல. ஆனா மோசே சொல்லுகிறார், சங்கீதம் 90 சொல்லுகிறார், அவருக்கு 1000 நாள் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்று கூடி இயேசுவோட
மரணத்துக்கு அப்புறமா அவர் உயிர் தெழுந்த பிறகு ஆவியானவர் பெற்றுக்கொண்ட இவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி ஆகாரம் புசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், வசனத்தை போதிக்கிறார்கள், ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஆனா எல்லாருக்குமே என்னாச்சுன்னா, போறேன்னு சொன்னவர் இன்னும் வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்ததுனால பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ரகசியத்தை இங்கே பேதுரு மறுபடியுமாக மோசே சொன்ன வார்த்தையை பேதுரு மறுபடியுமாக சுட்டி காட்டுகிறார். இங்கே நாம் பார்க்கலாம், கர்த்தர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அன்றைக்கு அங்கே நின்று கொண்டிருக்கும் போது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அன்றைக்கு கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் 120 பேர் கூடின இடத்திலே, ஆமீன், பூமியின் கீழெங்கும் அல்ல, யூதர்கள் வந்த போது அவர்களுக்கு தெரிவதற்காக ஆவியானவர் அவர்களுக்குரிய அந்த லாங்குவேஜ்ல தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசும்போது அவர்கள் எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எதற்காக? தேவன் இயேசுவானவர், மனு ரூபம் எடுக்கப்பட்ட இயேசுவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று அங்கே நின்று கொண்டிருந்தாரோ அந்த தாகத்தை தீர்க்க ஆவியானவர் தங்களுக்குள் வந்த போது அவர்கள் தங்கள் தலையையும் துச்சமாய் நினைத்து தங்கள் உயிரையும் சாதாரணமாய் நினைத்து எழுந்து நின்று சொன்னார்கள், அவரே கிறிஸ்து என்று சொல்லி தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அவர் எதற்காக தாகமாய் இருந்தார் என்று அன்றைக்கு புரிந்து கொண்ட அவர்கள் தேசம் தேசமாய் நாடு நாடாய் சென்று அநேகரை கிறிஸ்துவுக்குள் சேர்த்து கொண்டிருந்தார்கள். அந்தியோகியாவிலே முதலிலே கிறிஸ்துவை நம்பி வந்த ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை தாகத்தை தீர்ப்பதற்காக அன்றைக்கு இருந்த சீஷர்கள், அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் தேசம் தேசமாய் கடந்து போனார்கள். ஒரு சாட்சி, தோமா என்கிறவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து அவர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பார்ப்போம். இந்த 2026 கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனவன் அழைக்கப்பட்ட அழைப்பிலேயே நாம் இருக்கிறோம். நாம் நிற்கிறது நாம் விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்மை எதற்காக நம்மை பார்த்து அவர் இன்றைக்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் நாம் ஓட வேண்டும் அவருக்காக. எப்படி அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் அதை பார்த்து கொண்டு பொறுமையா இல்லாமல் அவருக்காக ஏதாவது செய்வோம் என்று சொல்லி ஓடி இந்த கூடாரத்தில் நாங்கள் பிரவேசிக்கும் வரை அவரை காண முடியாது. இந்த கூடாரத்திலிருந்து நாங்கள் பெயர்ந்து போகும்போது அவரை சந்திப்போம் என்று சொல்லி தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார்களோ அப்படியாய் நாமும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தைரியமாய் வசனத்தை சொல்ல வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், அவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சொல்லுவோம் வேண்டாம். நாம் எப்படி விலையேறப்பட்ட கல்லா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், மரமோ கல்லோ வைக்கோலா இருந்தீங்கன்னா அக்கினி நம்மை புடமிடும் போது அதுக்குரிய நம்ம எந்த பலனையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஜீவன் தப்பித்துக் கொள்ளும். அதுவும் அக்கினி அடிபட்டு அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் நிதானித்து அவருடைய தாகத்தை தீர்க்க அவர் எதற்காக தொங்கினார்? ஆத்தும தாகத்திற்காக. அந்த ஆத்தும தாகத்தை அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் அவருக்காக அவர்கள் ஓடினார்கள். அப்படியே இன்றைக்கும் நாமும் ஓடி அவருக்காக அநேகரை அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஓடி கர்த்தருக்கு சாட்சியா நிற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.